விலங்குகளுக்கு இயற்கை கொடுத்த நிறங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஆனா சில நேரங்களில் அதே விலங்கு நம்ம கற்பனையில கூட நினைக்க முடியாத அளவுக்கு வெள்ளை நிறத்தில் காணப்படும். இந்த வெள்ளை நிறத்துக்கு பின்னாடி பிக்மெண்டேஷனில் ஏற்படும் ஜெனடிக் மாற்றங்கள், குறிப்பாக அல்பீனிசம் அல்லது லியூசிசம் போன்ற காரணங்கள் இருக்கலாம். ஆனா இந்த வீடியோ முழுக்க அந்த பிக்மெண்டேஷன் பற்றியே பேசப் போறது கிடையாது. ஏன்னா ஒரு விலங்கு வெள்ளையா இருக்கிறது என்பதைக் காட்டிலும் அந்த விலங்கு எப்படி வாழ்கிறது, என்ன சாப்பிடுகிறது, எப்படி வேட்டையாடுகிறது, எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்கிறது, இதுதான் இன்னும் சுவாரஸ்யமான விஷயம். இன்று அப்படிப்பட்ட 5 அரிய வெள்ளை நிற விலங்குகளை பார்க்கப் போறோம். முதல் விலங்கில் இருந்து கடைசி விலங்கு வரை ஒவ்வொன்றும் அடுத்ததை விட வித்தியாசமானது. நம்ம லிஸ்ட்ல முதல்ல வருவது ஒயிட் லயன். சிங்கம் என்றாலே பவர்ஃபுல்லான ஒரு பிரிடேட்டர். ஒரு அடல்ட் மேலி லயனை பார்த்தாலே அதன் பெரிய மேனி, உடல் அமைப்பு, நடக்கும் விதம் எல்லாமே ஒரு தனி ராயல் அப்பியரன்ஸ் கொடுக்கும். அதே சிங்கம் வெள்ளை நிறத்தில் இருந்தால் அந்த தோற்றம் இன்னும் வித்தியாசமாக இருக்கும். ஒயிட் லயன்ஸ் குறிப்பாக தென்னாப்பிரிக்காவின் சில பகுதிகளுடன் தொடர்புடையவை. ஆனா இவை எப்போதும் முழுக்க ஸ்னோ ஒயிட்டாக இருக்காது. சிலவற்றின் உடல் நிறம் மிகவும் வெளிர்ந்த கிரீம் நிறமாகவும் இருக்கும். அவற்றின் வாழ்க்கை முறையை பார்த்தால் மற்ற லயன்ஸிலிருந்து பெரிய வித்தியாசம் இருக்காது. அவையும் பிரைடாக வாழும். ஒரு பிரைடில் பல ஃபீமேல் லயன்ஸ், குட்டிகள் மற்றும் சில மேல் லைன்ஸ் இருக்கலாம். வேட்டையில் ஃபீமேல் லைன்ஸுக்கு முக்கியமான பங்கு இருக்கும். அவை கூட்டமாகச் சேர்ந்து பிரை ஐ சுற்றி சரியான நேரத்துக்காக காத்திருந்து அட்டாக் செய்யும். சிங்கத்தின் வேட்டையில் வேகம் மட்டும் முக்கியம் கிடையாது. டீம் ஒர்க் தான் பெரிய ஸ்ட்ரெங்த். ஒரு லயன் தனியா செய்ய முடியாத சில விஷயங்களை பல லயன்ஸ் சேர்ந்து எளிதாக செய்து முடிக்கும். குட்டி லயன்ஸ் பிறந்ததும் உடனே பெரிய வேட்டைக்காரர்களாக மாறிவிடாது. முதலில் விளையாடுவது, ஒன்றை ஒன்று துரத்துவது, பெரிய லயன்ஸ் ஐ கவனிப்பது, இதெல்லாம் அவற்றின் ட்ரெய்னிங் மாதிரி இருக்கும். அதாவது லயன் கப்களுடைய விளையாட்டுக்குள்ளேயே எதிர்கால சர்வைவல் ஸ்கில்ஸ் உருவாக ஆரம்பிச்சிடும். வெள்ளை நிறம் அவற்றுக்கு ஒரு வித்தியாசமான அப்பியரன்ஸ் கொடுத்தாலும் அதற்குள் இருக்கும் லயன் மட்டும் அதே பவர்ஃபுல் பிரிடேட்டர் தான். அடுத்து வருவது ஒயிட் ஸ்னேக். வெள்ளை நிறத்தில் இருக்கும் பாம்பு பார்ப்பதற்கு ஆல்மோஸ்ட் அன்ரியல் மாதிரி இருக்கும். ஆனா பாம்புகளின் உலகம் நிறத்தை விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங். பாம்புகளுக்கு வெளிப்புற காதுகள் கிடையாது. அதனால் நம்ம மாதிரி காற்றில் வரும் ஒலிகளை கேட்பதில்லை. ஆனா அதனால் அவை கேட்கவே முடியாது என்று சொல்ல முடியாது. தரையில் ஏற்படும் வைப்ரேஷன்ஸை அவை உணர முடியும். அதாவது அருகில் ஒரு பெரிய உயிரினம் நகரும்போது அந்த மூமெண்ட் ஐ தரை வழியாக உணர முடியும். இது பிரிடேட்டர்களிடமிருந்து தப்பிக்கவும் சுற்றுப்புறத்தில் நடக்கிற மூமெண்ட் ஐ டிடெக்ட் பண்ணவும் உதவும். பாம்புகளுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ராடினரி எபிலிட்டி இருக்கு. அவற்றின் நாக்கு வெறும் சத்தம் போடுவதற்கோ அல்லது பயமுறுத்துவதற்கோ கிடையாது. நாக்கை வெளியே நீட்டி சுற்றுச்சூழலில் இருக்கும் கெமிக்கல் பார்ட்டிகிள்ஸை கலெக்ட் பண்ணி அதை ஒரு ஸ்பெஷல் சென்சரி ஆர்கன் மூலம் அனலைஸ் பண்ணும். இதனால் சுற்றுப்புறத்தில் பிரே இருக்கிறதா, வேறு அனிமலின் சென்ட் இருக்கிறதா போன்ற தகவல்களை பெற முடியும். மேலும் பாம்பு வளரும்போது அதன் பழைய ஸ்கினை உரித்து வெளியேறும். இதைத்தான் ஷெட்டிங் என்று சொல்வாங்க. சில நேரங்களில் ஒரு பாம்பு தன்னுடைய பழைய தோலை ஆல்மோஸ்ட் முழுவதுமாக ஒரே துண்டாக விட்டு வெளியே வந்திருக்கும். அதனால ஒரு ஒயிட் ஸ்னேக்கை பார்க்கும்போது நமக்கு அதன் நிறம்தான் முதலில் கண்ணில் படும். ஆனா அந்த வெள்ளை தோலுக்குள் ரொம்ப சொபிஸ்டிகேட்டடான ஒரு சர்வைவல் சிஸ்டம் இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ வருவது ஒயிட் கிராக்கடைல். முதல்ல பார்க்கும்போது அது மெதுவாக நகரும். ஒரு பெரிய அனிமல் மாதிரி தெரியும். ஆனா தண்ணீருக்குள் போனவுடன் அதன் முழு கேம் மாறிடும். முதலைகள் தண்ணீருக்குள் தங்களுடைய உடலின் பெரும் பகுதியை மறைத்துக் கொண்டு கண்கள் மற்றும் மூக்கு மட்டும் வெளியே தெரியுமாறு அமைதியாக காத்திருக்க முடியும். பிரே அருகில் வந்ததும் ஒரு சில செகண்ட்ஸுக்குள் அட்டாக். இதில் முதலைக்கு உதவுவது அதன் பவர்ஃபுல் ஜாஸ் மட்டும் கிடையாது. அதன் உடல் அமைப்பே ஒரு ஆம்புஷ் பிரெடாட்டருக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது. கண்களும் மூக்குத் துளைகளும் தலைப்பகுதியின் மேலே இருப்பதால் தண்ணீருக்குள் பெரும் பகுதி உடலை மறைத்துக் கொண்டு சுற்றுப்புறத்தை கவனிக்க முடியும். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், முதலைகள் தங்களுடைய குட்டிகளை கவனிக்கவே செய்யாது என்று பல பேர் நினைப்பாங்க.
ஆனா உண்மையில் சில crocodile ஸ்பீசிஸ்ல மதர் crocodile குட்டிகளை பாதுகாக்கும். குட்டிகள் ஹேட்ஸ் ஆன பிறகு அவற்றை தண்ணீரை நோக்கி அழைத்துச் செல்லவும் சில காலம் பாதுகாக்கவும் செய்யும். அதுவும் ஒரு பெரிய கிராக்கோடு தன்னுடைய வாய்க்குள்ளே குட்டிகளை மிகவும் கவனமாக கேரி பண்ணும் காட்சிகள் இயற்கையில் காணப்பட்டிருக்கிறது. அதன் வாயை பார்த்தாலே பயமா இருக்கும். ஆனா அதே வாய்க்குள்ளே தன்னுடைய குட்டியை பாதுகாப்பாக எடுத்துச் செல்லும்போது ஒரு பிரிடேட்டருக்குள்ளேயே இருக்கும் ப்ரொடெக்டிவ் சைடு நமக்கு தெரியும். ஒயிட் கிராக்கோடுகளை பார்க்கும்போது அதன் நிறம் நம்ம கவனத்தை ஈர்க்கும். ஆனா அதன் வாழ்க்கை முறையை பார்த்தால் அது எவ்வளவு பெர்ஃபெக்ட்லி டிசைன்ட் பிரிடேட்டர் என்று புரியும். அடுத்தது ஒயிட் டியர். மான்கள் நேச்சர்ல மிகவும் அலர்ட்டா இருக்கும் அனிமல்ஸ். அவற்றுக்கு பெரிய ஹார்ன்ஸ் அல்லது ஷார்ப் கிளாஸ் இல்லாமலேயே பிரெடேட்டர்ஸ்ல இருந்து தப்பித்து வாழ வேண்டியிருக்கும். அதனால் அவற்றின் மிகப்பெரிய வெப்பன்ஸ் வேகம், ஹியரிங் மற்றும் அலர்ட்னஸ். மான் சுற்றுப்புறத்தில் இருக்கும் சின்ன மூவ்மெண்ட் ஐ கூட கவனிக்க முடியும். ஒரு பிரெடேட்டர் அருகில் இருப்பதை உணர்ந்தவுடன் அது உடனே ஓட ஆரம்பிக்கும். அதன் நீண்ட கால்கள் வேகமாக ஓடுவதற்கு மட்டுமல்ல, திடீரென்று டிரெக்ஷன் மாற்றவும் உதவும். இதனால் பிரெடேட்டர் நேராக ஓடி பிடிக்க முயற்சி செய்தாலும் மான் ஜிக்ஸாக் மூவ்மெண்ட் மூலம் தப்பிக்க முடியும். மான்கள் பொதுவாக குரூப்பாக இருப்பதும் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஒரு மான் மட்டும் சுற்றுப்புறத்தை கவனிப்பதை விட பல மான்கள் சேர்ந்திருந்தால் பல கண்கள் பல திசைகளில் டேஞ்சரை டிடெக்ட் பண்ணும். ஒரு மான் டேஞ்சரை நோட்டீஸ் பண்ணினாலே மற்ற மான்களும் உடனே அலர்ட் ஆகிவிடும். அதனால ஒரு ஹர்டில் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். மேலும் மான்களின் குட்டிகள் பிறந்தவுடனே பெரிய ஹெர்டை ஃபாலோ பண்ணி ஓட முடியாது. சில ஸ்பீஷீஸில் குட்டிகள் ஆரம்ப காலத்தில் தங்களை மறைத்துக் கொண்டு அமைதியாக கிடக்கும். மாத்தர் டீர் அருகிலேயே இருக்கும். குட்டி வளர வளரத்தான் ஓடுவது, உணவு தேடுவது, டேஞ்சரை ஐடென்டிஃபை செய்வது போன்ற சர்வைவல் ஸ்கில்ஸ் கற்றுக்கொள்ளும். அதனால் வெள்ளை நிறத்தில் இருக்கும் ஒரு டியரை நாம் பார்க்கும்போது அது வெறும் அழகான அனிமல் கிடையாது. ஒவ்வொரு நாளும் பிரிடேட்டர்ஸுக்கு நடுவில் சர்வைவல் கேம் விளையாடும் ஒரு உயிரினம். இப்போ நம்முடைய கடைசி அனிமல் ஒயிட் கங்காரு. கங்காரு என்றாலே ஆஸ்திரேலியா நினைவுக்கு வரும். ஆனா கங்காருவோட வாழ்க்கையில் மிகவும் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் அதன் ஜம்பிங் மட்டும் கிடையாது, அதன் டெயில் கூட ரொம்ப முக்கியமானது. கங்காரு நிற்கும்போது அல்லது மெதுவாக நகரும்போது அதன் பெரிய டெயில் ஒரு சப்போர்ட் மாதிரி பயன்படுத்தப்படும். வேகமாக ஹாப் பண்ணும்போது அதன் பவர்ஃபுல் ஹிண்ட் லெக்ஸ் தான் முக்கியமான வேலை செய்கின்றன. அதன் ஜம்பிங் மூவ்மெண்டல் எனர்ஜியை எஃபிஷியண்டா பயன்படுத்தும் திறன் இருக்கிறது. அதனால பெரிய தூரத்தை தொடர்ந்து நகர வேண்டிய சூழ்நிலையில் ஹாப்பிங் ஒரு யூஸ்ஃபுல் மெத்தட். இன்னொரு விஷயம், கேங்கரு குட்டி பிறக்கும்போது அது முழுமையாக வளர்ந்த குட்டியாக இருக்காது. மிகவும் சிறிய நிலையிலேயே பிறக்கும். பிறந்த பிறகு அது தாயின் பாஸ்குள் சென்று அங்கேயே வளர ஆரம்பிக்கும். அந்த பாஸ்குள்ளே பாதுகாப்பாக இருந்து மில்க் குடித்து வளர்ந்து உடல் வளர்ச்சி அடைந்த பிறகுதான் வெளி உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது கேங்க்ரூவின் வாழ்க்கையில் பிறப்பு என்பது வளர்ச்சியின் ஆரம்பம் மட்டுமே. அதுக்குப் பிறகும் பாஸ்குள் ஒரு முழு வளர்ப்பு ப்ராசஸ் நடக்கிறது. ஒரு பெரிய கங்குருவின் பின்னால் குட்டி வெளியே வந்து மீண்டும் பாச்சிக்குள் போகும் காட்சியை பார்த்தால் அது நேச்சர்ல இருக்கும் மிகவும் யூனிக் பேரண்டிங் சிஸ்டம்ஸ்ல ஒன்று என்று புரியும். ஒயிட் கேங்கரூவின் நிறம் அதை மற்ற கேங்கரூஸிலிருந்து வித்தியாசமாக காட்டலாம். ஒவ்வொரு உயிரினத்துக்கும் தனித்தனி சர்வைவல் டெக்னிக் இருக்கு. லயனுக்கு டீம் ஒர்க், ஸ்னேக்கு எக்ஸ்ட்ராடினரி சென்சஸ், கேரக்ட்ரோடிலுக்கு ஆம்பஷ் ஹண்டிங், டீருக்கு ஸ்பீட் அண்ட் அலர்ட்னஸ், கேங்கரூக்கு பவர்ஃபுல் லெக்ஸ் மற்றும் யூனிக் பேரண்டிங் சிஸ்டம். இதுதான் இயற்கையின் உண்மையான ஆச்சரியம். ஒரு அனிமலா பார்த்து இது வெள்ளையா இருக்கு என்று சொல்வதை விட இது எப்படி வாழ்கிறது என்று தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சாலே இயற்கை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாறிடும். இதே மாதிரி நம்ம கண்ணுக்கு வித்தியாசமாகத் தெரியும். இன்னும் பல ரேர் அனிமல்ஸ் பற்றிய ஃபேக்ட்ஸை அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய நேச்சர் ஃபேக்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இயற்கையை பார்ப்பது வேற, அதை புரிஞ்சுக்கிறது இன்னும் அழகு.